ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். 2 நாளாக வீடியோ வரல அப்படின்னு ஏங்கி போன ரசிகர்களுக்காகவே கும்முன்னு ஒரு வீடியோவோட வந்திருக்கோம் நண்பர்களே. என்னடா இது செல்லக்குட்டி முத்த மலையை பொழியுது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? வீடியோ பார்த்து முடிச்சோன்னே கண்டிப்பாக உங்கள் தம்பி கஞ்சி மலையை பொழியாமல் இருந்தால் சரி. எப்போவும் தழுக்கு குலுக்குன்னு இடுப்பாட்டுற செல்லக்குட்டி இப்போ காயை ஆட்டிக்கிட்டே மேலே ஏறி ஓடி வருது. என்னடா இது செல்லத்துக்கு முன்னாடி குட்டியாக இருந்த காய் இப்போ கும்முன்னு பெருசாகிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, செல்லமும் நல்லா பக்கத்தில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கும்முன்னு போஸ் கொடுக்குது. தெரிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் காயில் அக்கில் மடிப்பு வேற தரமாக விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. காம மகாராணினா சும்மாவா, இடுப்பை மட்டும் ஆட்டி ஆட்டி காட்டுவேன்னு நினச்சிங்களா? இப்போ மம்மியான பின்னாடி காயையும் நல்லா ஆட்டி காட்டுறேன் பாருங்கள், கும்முன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி தரிசனம் கொடுத்துருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கௌரி கிஷான். குட்டையாக இருந்தாலும் கும்முன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கண் வாங்காமல் பார்த்துருக்காங்க செல்லக்குட்டியை. ஏன்னா செல்லம் இப்படி கண்ணை கட்டிட்டு நான் கம்பால் அதை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்குட்டி இப்படி வந்து போஸ்ட் கொடுக்கும்போது ரசிகர்கள் எல்லாரும் ஒன் சைடு ஓரமாக ஒதுங்கியிருக்க அந்த மாறாப்பையும் சாக்லேட் மேங்கோவையும் தான் வச்சக்கண் வாங்காமல் பார்க்குறாங்க. நீங்களே பாருங்கள், யாராச்சும் அந்த செல்லக்குட்டி கம்பால் அதை மேலே இருக்கிறத அடிக்குமா அப்படின்னு ஒருத்தரும் பார்க்கல. எல்லார் ஃபோக்கஸும் அந்த மஞ்சள் கலர் ஜாக்கெட்டு மேலே தான் இருக்குது. ஏன்னா ராக்கெட்டு அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக நம்மளை நோக்கியே இருக்குது. வர வர ஓல்டு ஹீரோயின் தான் தரமாக தரிசனம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இளம் நாயகிகளும் இப்படி நம்மளை எந்திரிச்சு நிற்க வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போயிடுறாங்க. அந்தளவுக்கு செல்லக்குட்டி சும்மா சூப்பராக இந்த வீடியோ முழுக்க தரமாக நம்ம ரசிகர்களுக்கு காட்டியிருக்கு. ஆஹா, டாப்பாங்களில் பார்த்தா உண்டியல் தெரியுது. பல பேர் சில்லறை எடுத்துகிட்டு நான் போடவா அப்படின்னு கேட்பாங்க போல். செல்லத்தை பார்த்து என்ன நான் சொல்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகை கீர்த்தி செட்டியோட கிளாமர் தரிசனத்தை தான். ரீசெண்டாக செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தாறுமாறாக தன்னோட தொப்புளை கட்டி மிரட்டி விட்டுட்டுருக்கு. குட்டி சூப்பராக இருக்கடோ அப்படின்னு ரசிகர்களும் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. தொப்புலையே சட்டை போட்ட செல்லம் பட்டன் போடாமல் பால் பணியாரத்தை இப்படி காட்டுறாளே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பால் பணியாரம் மட்டுமா, அந்த சாக்லேட் டூனட் வேணாமா அப்படின்ற மாதிரி செல்லத்துக்கு தாராள மனசில் எப்படி காட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுவும் பாக்கெட்டுக்கு கையை விட்டுருக்கு. நம்ம பசங்க நேரம் வேறு எதுக்குலையாவது கையை விட்டு ஆட்டிகிட்டு இருப்பாங்களே. முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்க, பின்னாடி திரும்பி பளபளன்னு இருக்க அந்த முதுகையாதும் காட்டு, அதை பார்த்தாதும் பசங்க என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி காட்டுறாப்புலையோ தெரியலை. இருந்தாலும் எனக்கு இருக்குல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி குட்டி காயை சைடு வீல காட்டுறது மட்டும் இல்லாமல் என்னோடய லிப்ஸ் தாங்க என்னோடய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி காட்டுது செல்லக்குட்டி. நண்பர்களை நல்லா ஒத்து பார்த்துக்கோங்க. நவ்யா நாயரோட அழகான அந்த உளுந்தோட தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லா நடிகையுமே அடக்கி வச்சாங்க. ஆனால் இப்போ செகண்ட் ரவுண்டில் தாறுமாறாக நமக்கு இப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லத்தோட உண்டியல் தரிசனம் நல்லாவே தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பும்போது பார்த்திங்கன்னா இடுப்பா இல்லை இது அடுப்பா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் போல் அப்படி இருக்குது. அதுவும் சைடு வீல பாருங்கள், மாம்பழம் இல்லடோ இது பெரிய பப்பாளிடோன்னு சொல்ல தோணுது நண்பர்களே. ஹனி ரோஸ் அப்படின்னாலே நம்ம பசங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பின்னாடி இருக்க தர்பூசணி மேலே தான் இருக்கும். ஆனால் செல்லக்குட்டி இப்படி சேலையை கட்டிட்டு வந்து அப்படியே ஜாக்கெட்டுக்குள்ள இருக்க 2 ராக்கெட்டையும் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டாப்ஸி செல்லக்குட்டி கொசுவில் சேலையை கட்டி கும்முன்னு தன்னோட தொப்பில் காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஆட்டினா தான் நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சே ஆட்டிக்கிட்டு இருக்கு. நான்லாம் இப்படி கையை தூக்கி என்னோடய அக்கில் கட்டினாலே போதும், பாதி பேர் ஃப்ளாட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக ஸ்ரதா ஸ்ரீநாத் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தன்னோட மாறாப்பை ஒரு சைடு ஒதுக்கி விட்டு பிங்க் கலர் ஜாக்கெட்டுக்குள்ள இருக்க ராக்கெட்டை நம்ம ரசிகர்கள் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த ராக்கெட்டை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உச்சிக்கொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, பால் பணியாரத்தை காட்டினா இப்படி காட்டணும், தமன்னா மட்டும்தான் பால் பணியாரம் வச்சுருக்கா, நாங்களும் வச்சுருக்கோம் அப்படின்னு பாலிவுட் நடிகை கும்முன்னு தன்னோட பால் பணியாரத்தையும் பின்னாடி இருக்க அழகான தர்பூசணியும் காட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கு. டாட்டா கட்டு. ஷாலினி பாண்டியாவுக்கு தன்னோட தொப்பில் யாராச்சும் பார்க்குறது பிடிக்காது போல் டக்குன்னு இழுத்து மூடுது அப்படின்னு நினச்சா அடுத்தடுத்த சீனில் தன்னோட தொப்பில் காட்டுறதே வேலையாக வச்சுருக்கு. ஆமாம், பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, கையில் காப்பி கப்பை கொண்டு வரும்போதும் சரி, புக் எடுத்து கையில் வச்சுருக்கும்போது கூட கரெக்டாக அந்த தொப்பில் காட்டி இப்படி நிற்கிறது. அப்புறம் யாராச்சும் தொப்பில் பார்த்து விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறது, அடடா குறுகுறுன்னு அங்கேயே பார்க்குறாங்களேன்னு சொல்லி இழுத்து மறைக்கிறது. இதே வேலையாக போச்சு செல்லத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லையே இந்த தொப்புள் அப்படின்னு பார்த்தா கோலம் போட வைக்கிற புள்ளி மாதிரி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மாளவிகா செல்லத்துக்கு இப்படி பாருங்கள், தூக்கி அடிக்கும்போது தொப்புள் குழி எம்பிட்டு சூப்பராக இருக்குது. எல்லாரும் காட்டுறாங்க, நம்மளும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஜான்வி செல்லம் வெக்கப்படுற மாதிரியே தன்னோட தொப்புளை சும்மா சூப்பராக நம்ம ரசிகர்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக கஜோல் ஆண்டி எல்லாரும் சேலையில் வந்தால் நம்மளோட சைடு வீலை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட மாம்பழத்தையும் அழகான தொப்புளையும் காட்டி போடுறாங்க. இன்றைக்கி நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து இப்படி நிற்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா, ஓடி வந்து ஒரு குலுக்கும்போது கையில் இருக்க வில்ல எடுத்து அந்த இடுப்பில் வச்சு ஒரு ஆட்டலாம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாங் மூலமாக நமக்கு.
நண்பர்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பவித்ரா லட்சுமி செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு தன்னோட தொப்புளையும் அக்களையும் காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாடா.